அரசாங்கம் இதுவரை மேற்கொண்ட தீவிர விசாரணைகளில் பாதாள குழுக்களோடு 4 மக்கள் பிரதிநிதிகளுக்கு தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பும் அந்த 4 பேர் தொடர்பில் தீவிர விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதோடு அவர்கள் செல்லும் இடங்கள் பழகி வரும் நபர்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பிலும் தகவல் சேகரிப்பு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. குற்றப்புலனாய்வு பிரிவிலான் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை அடிப்படையில் 4 மக்கள் பிரதிநிதிகள் பாதாள உளவு குழுக்களோடு தொடர்பில் உள்ளமை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். குறித்த 4 பேர் தொடர்பிலும் தற்போது விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இவர்கள் பயணம் மேற்கொள்ளும் இடங்கள் பழகும் நபர்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பொதுமக்களை பாதுகாக்க அரசாங்கம் கடமைப்பட்டிருக்கிறது. குற்றச்செயல்களோடு தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பு வழங்க பொதுமக்கள் நிதியை பயன்படுத்துவதில் சிக்கல்களை காணப்படுவதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள சில மக்கள் பிரதிநிதிகளும் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர்களாக என்பது தொடர்பில் ஆராய்வதிலும் அரசாங்கம் கவனம் எடுத்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரின் கொலையை தொடர்ந்து மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் குற்றங்களோடு அவர்களுக்குரிய தொடர்புகள் குறித்தும் உருவான சமூக கருத்துக்களுக்கு மத்தியில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரதேச சபையின் தலைவருக்கு எதிராக 6 வழக்குகள் இருக்கிறது. அவர் இந்த திட்டமிட்ட குற்ற கும்பலோடு தொடர்புகளை பேணி வருவதாக அவருக்கு பல்வேறு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இவ்வாறான குற்ற பின்னணி அவருக்கு பின்னால் இருக்க ஏனைய இருக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர்கள் அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் பிரமுகர்கள் பின்னணியிலும் குற்ற பின்னணி இருக்கிறதா என்பது தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காக இப்போது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் தெரிவித்த முக்கியமான தகவல் இருப்பதற்கான அண்மைய சமூக வலைத்தளங்கள் தொடர்பான விடயங்கள் பரவியது. எனவே இவ்வாறு பிரதேச சபை தலைவராக இருந்த ஒரு குற்றம் இருக்கிறது என்றால் ஏனையோர் தொடர்பான விடயங்களையும் வெளிப்படுத்தி அவர்கள் யார் என்பதை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதாக சமூக வலைதளங்களில் கருத்தால் உருவாகி இருக்கிறது. அதற்கமைவாக தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.